ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷினி ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்ட்டான பீட் குலோப் ஜாம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் அளவு இந்த கப்பால் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு அதில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். பிணைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு நம்ம நார்மலாக எப்படி குலோப் ஜாமுக்கு உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டிட்டு வச்சுட்டு ஜீரா ரெடி பண்ணணும். நான் 3 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஏலக்காய் மட்டும் நச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுட்டு இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ப்ரௌனிஷ் கலர் வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு நல்லா பொரியணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். அப்படியே அந்த ஜீராவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். ஒரு 1 ஹவர் நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக எப்படி குலோப் ஜாம் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.